ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். சிறகடிக்க ஆசை சீரியல்ல இன்னைக்கான ப்ரோமோவை வாங்க நம்ம பார்க்கலாம். மனோஜ் ரோகிணி கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. நான் உன் ஃப்ரெண்டுக்கு காசு தரமாட்டேன்னு சொன்னதுக்கு மன்னிச்சிரு ரோகிணி அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட ரோகிணியும் பரவாயில்லங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் உன் ஃப்ரெண்டுக்கு காசு தரேன், ஆனா வட்டிக்கு அப்படின்னு சொல்றாரு மனோஜ். அதுக்கு ரோகிணியும் ஒத்துக்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மீனாவை காட்டுறாங்க. மீனா முத்துவோட ஃப்ரெண்டை பார்க்க போயிருக்காங்க. அங்க போனதும் ஆனா நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. அவரும் சொல்லுமா தங்கச்சி அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு மீனா உங்களுக்கு கிராண்டா இப்ப ஃபங்க்ஷன் பண்ணியே ஆகணுமாண்ணா அப்படின்னு கேக்குறாங்க. அதை பார்த்து அவங்க ஃப்ரெண்டும் என்ன ஆச்சுமா, ஏதாச்சும் பிரச்சனையான்னு கேக்குறாரு. அதுக்கு மீனா நாங்க அந்த காசை வீடு கட்ட தானே சேர்த்து வச்சோம், ஆனா நம்ம ஆடம்பரத்துக்கு செலவு பண்ணணுமா அப்படின்னு சொல்றாங்க. சரிம்மா, இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அவரும் சொல்றாரு. அதுக்கப்புறம் மீனா அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. உடனே முத்து அங்க வராரு. வந்து 1,00,000 காசு கொடுக்குறாரு. அதை பார்த்து அவங்க ஃப்ரெண்ட் எனக்கு வேணாண்டா அப்படின்னு சொல்லிடுறாரு. அதை கேட்டு முத்துவும் எதுக்குடா வேணாம்னு சொல்ற, உங்க ஃபங்க்ஷன் கொண்டாடணும்ல அப்படின்னு சொல்றாரு. நான் ஃபங்க்ஷன் எல்லாம் கொண்டாட போறது இல்லடா அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட முத்துவும் என்னடா லூஸ் தரமா வளர்ற, ஒழுங்கா காசை வாங்கிட்டு போய் ஏற்பாடு பண்ணு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவங்க ஃப்ரெண்டு இல்லடா நான் சிம்பிளா கோவில்ல பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அது கேட்ட முத்து ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. அதுக்கப்புறம் மனோஜ் ஷோரூம்ல உட்காந்துட்டு இருக்காரு. மனோஜும் ரோகிணியும் பேசிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல மனோஜ் காசு கொடுக்குறாரு. இந்த ரோகிணி 1,00,000 அப்படின்னு சொல்லி கொடுத்துறாரு. அந்த இடத்துக்கு அவங்க ஃப்ரெண்டு வராங்க. ஃப்ரெண்ட் ரோகிணி கிட்ட நான் தனியா பேசுறேன் இங்க வாடி அப்படின்னு கூப்பிடுறாங்க. கூப்பிட்டது ரோகிணியை பார்த்து ஒன்னு அழுகுறாங்க. எதுக்குடி அழுவுறன்னு கேட்டதுக்கு அம்மாக்கு சீரியஸ் 75,000 பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டிங் போடுறாங்க. அதை பார்த்த மனோஜும் உன் கையில தானே இருக்கு, அதை கொடு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ரோகிணி இல்லங்க இது நான் என் ஃப்ரெண்டுக்கு தரேன்னு சொல்லியிருக்கேன், இது எப்படி நான் தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்ட மனோஜும் இல்ல நான் தரவா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் அவர்கிட்ட இருக்க பணத்தை 75,000 வட்டிக்கு கொடுத்துறாரு. அங்க இருந்து 2 பேரும் அங்க கிளம்பிடுறாங்க. வெளியே வந்தது ரோகிணி அவங்க ஃப்ரெண்டும் சிரிக்கிறாங்க. உங்க புருஷனை ஏமாத்துறது ஈஸியா இருக்குடி அப்படின்னு நினைக்கிறாங்க. பையனுக்கு ஃபீஸ் கட்டிட்டு இந்த 1,00,000 அட்வான்ஸ் கொடுத்துரு வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் முத்து அவங்க ஃப்ரெண்ட் என் காசு வேணாம்னு சொன்னதே யோசிச்சுட்டு இருக்காரு. பின்னாடி திரும்பி அங்க இருக்க எல்லாரையும் பாக்குறாரு. ஆனா யாருமே எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஏதோ ஒரு தப்பா இருக்கே அப்படின்னு நினைக்கிறாரு. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பாக்கலாம்.